வாத பித்தம் கபம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த த்ரிதோஷா பேலன்சிங் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்மளுடைய அஞ்சரை பெட்டியில் இருக்கிற கடுகுல இருந்து, மஞ்சள்ல இருந்து, சீரகத்துல இருந்து, மிளகு இருந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல பங்கு இருக்கு. பூண்டும் அதே மாதிரி தான் த்ரிதோஷா பேலன்சிங். இப்போ இந்த மாதிரி ஒரு ரசம் குடிக்கிறப்ப இதில் போய் என்ன சத்து இருக்கு அப்படின்னு அந்த காலத்தில் நினச்சது உண்டுங்க. ஆனால் இதை பற்றிலாம் வாசிச்சதுக்கப்புறம் ஓ ரசமா அப்படின்னா ரசத்தில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டெய்லி கொஞ்சம் ரசம், அதாவது நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் பரவாயில்லைங்க, அப்படியே நம்ம குடித்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல சுலபமாக நான் சாப்பிட்ட உணவு வந்து செரிமானமாகும். எஸ்பெஷலி எல்டர்லி பீப்புள் பார்த்தீங்கன்னா செரிமானத்தில் வந்து பிரச்சனை இருக்கும். அந்த செரிமான பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்கு அவங்க வேறு ஏதோ மருந்துகள் மாத்திரைகள் நாடுறாங்க. அதுக்கு பதிலாக அந்த ரசத்தை ஒரு அரை டம்ளர் நம்மளுக்கு 100 ml அளவுக்கு குடித்தாலே போதுமானதுங்க. அதுவும் மெதுவாக கப்பில் ஊற்றிட்டு சிப் பை சிப் உமிழ்நீரோட கலந்து குடிச்சிங்கனாக்க உங்களுக்கு செரிமான பிரச்சனையே இருக்காது. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.